வணக்கம் நண்பர்களே. டாடா நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லிமிடெட் பீரியட் ஆஃபர் வந்து குடுக்குறாங்க. இந்த டைமில் போயிட்டு நம்ம வந்து கர்வ் ஈவி, நெக்ஸான் ஈவி எடுத்தோம் அப்படின்னா, 1,00,000 வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். இந்த ஆஃபர் பற்றி டீட்டெயிலாக அதே மாதிரி டாடா நிறுவனம் வந்து சியாரா காரை இப்போ நம்ம இந்தியன் ரோட்ஸில் வந்து ஃபுல்லாக மறைச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சியாரா காரில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும், எம்ஜி நிறுவனம் சைபர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு காரை மார்ச்சுக்குள்ளே இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. விற்பனைக்கு வரதுக்கு முன்னாடி பெரிய ஒரு ரெக்கார்டு இந்த கார் வந்து பண்ணியிருக்கு. அந்த ரெக்கார்டை பற்றி டீட்டெயிலாக அதே மாதிரி ஹுண்டாய் நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் ஹைக் வந்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த மாடலுக்கு எவ்வளோ விலை உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா டாடா நிறுவனம் 1,00,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து புதுசாக போயிட்டு வந்து கார் வாங்குறவங்களுக்கும் ஆல்ரெடி நீங்கள் வந்து டாடா கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னல் பெனிஃபிட்டும் வந்து கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈவி கார்களுக்கு மட்டும் வந்து கொடுக்குறாங்க. கர்வ், நெக்ஸான், பஞ்சு, டியாகோ இந்த மாதிரி கார் மாடல்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. பிப்ரவரி 19க்கு பிறகு நம்ம போயிட்டு கார் வாங்குறோம் அப்படின்னா ஒரு 45 நாள் வந்து இந்த ஆஃபர் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 7.2 கிலோவாட் ஏசி சார்ஜர் வித் இன்ஸ்டாலேஷனோட அது வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து எல்லா மேலே பார்த்த 4 ஈவி கார்களுக்கும் வந்து அடங்கும். அதே மாதிரி நெக்ஸான் மற்றும் கர்வ் இந்த 2 ஈவியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷனில் 6 மாதம் வரைக்கும் ஃப்ரீயாகவே நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டிகார் மற்றும் பஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் வந்து கொடுக்கல. கர்வ் மற்றும் நெக்ஸானுக்கு மட்டும் இந்த ஆஃபர் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சில லிமிடேஷன்லாம் வந்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வந்து 2024 மேனுஃபேக்சர் ஆன மாடலை பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளே நம்ம வந்து வாங்கியிருந்தோம்னா மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதேமாதிரி நம்ம 6 மாதம் வந்து ஃப்ரீ சார்ஜிங் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ஒரு லிமிட்டட் வந்து கொடுத்துருக்காங்க. 1000 யூனிட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆல்ரெடியே வந்து உங்ககிட்ட வந்து டாட்டா டியாகோ ஏதோ ஒரு டாட்டா ஈவி கார் இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்சில் போட்டுட்டு திரும்ப வந்து கர்வ் ஈவியோ நெக்ஸான் ஈவியோ எடுக்கிறீங்க அப்படின்னா 50,000 வரைக்கும் லாயல்ட்டி போனஸ் வந்து கொடுக்குறாங்க. இல்லை உங்ககிட்ட ஈவி கார் வந்து இல்லை, ஆனால் வந்து டாட்டாவில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெட்ரோல் காரோ டீசல் காரோ வந்து வச்சுருக்கீங்க, இல்லை சிஎன்ஜி காரோ நீங்கள் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 20,000 பார்த்தீங்க அப்படின்னா லாயல்ட்டி போனஸாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா 1,00,000 வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அடுத்த அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா சியாரா காரை வந்து இப்போ வந்து நமக்கு வந்து ரோட் டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் ஃபுல்லாகவே வந்து காரோட டிசைன் வந்து மறைச்சி தான் இந்த ரோட் டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காரை பொறுத்த வரைக்கும் டிசைன் பார்க்குறப்ப நமக்கு வந்து ஐசி இன்ஜின் மாடலில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஏர் இன்டேக் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து பம்பருக்கு கீழே வந்து வருது. பட் ஈவியை பொறுத்த வரைக்கும் இது வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஏர் இன்டேக் ஏரியா வந்து ஈவியில் வந்து இருக்காது. அதேமாதிரி லைட்டிங் செட்டப் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து ஸ்ப்ளிட் டைப்பில் வந்து ஹெட்லாம்ப் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா கனெக்டட் எல்இடி டெயில் லைட் பார் வந்து வருது. 19 இன்ச்சு வீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பட் இப்போ அந்த டெஸ்ட் பண்ணப்பட்ட மாடலில் வந்து ஸ்டீல் வீல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ப்ரொடக்ஷன் மாடல்னு வரும்பொழுது நம்ம வந்து அலாய் வீலை வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். இதை தாண்டி வந்து ஒரு கர்வ்டு ரியர் விண்டோ வந்து கொடுக்குறாங்க. ஒரு ஹை செட்டு பானட் வந்து இருக்குது. வீல் ஆர்ச் வந்து ஸ்கொயர்டாக வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் வந்து ஃபோட்டோஸ் எதுவும் வந்து லீக் ஆகலை. ஆனால் வந்து 2025 ஆட்டோ எக்ஸ்போவில் வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க. அதில் பார்க்குறப்ப நமக்கு வந்து ஃப்ளோட்டிங் ட்ரிபிள் ஸ்க்ரீன் செட்டப் வந்து கொடுத்துருந்தாங்க. 4 ஸ்போக் ஸ்டேரிங் வீல் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி வந்து டாடா நிறுவனம் அவங்களுடைய கார்களில் கொடுக்குற அதே டிசைன் தான் வந்து சிஆர்ஆலையும் வந்து வரும். புதுசாக வந்து அந்த இன்டீரியர் டிசைன் வந்து இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து வரும். 170 ஹார்ஸ் பவரையும் 280 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். 1.5 லிட்டர்லேயே டீசல் இன்ஜினும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுப்பாங்க. கர்வ்ல இருக்க அதே இன்ஜின் செட்டப் வந்து சியாரா கார்லையும் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 17,000 24 லட்சம் ரூபாயில் இந்த சியாரா கார் வந்து விற்பனைக்கு வரதா இருக்குது. அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா எம்ஜி நிறுவனம் சைபர் ஸ்டார் ஈவி வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வருவதற்கு வந்து தயாராகிட்டாங்க. இந்த காரை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு எலக்ட்ரிக் 2 டோர் கன்வெர்ட்டபிள் காரு. இந்த கார் வந்து இப்போ வந்து பெரிய ஒரு ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்கு. ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய சம்பார் சால்ட் லேக்கில் வந்து இந்த காரை வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. அதில் 0லேருந்து 100 கிலோமீட்டர் வேகத்தை வெறும் 3.2 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ரீச் பண்ணியிருக்கு. இதனால் வந்து இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ரெண்டுலையுமே வந்து அச்சீவ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு. இப்போ இந்த காரோட டிசைன் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா பயங்கர ஷார்ப்பான கட்ஸு க்ரீஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அக்ரெசிவாக ஸ்போர்ட்டியாக நமக்கு வந்து இருக்குது. இதில் ஹைலைட்டே என்ன அப்படின்னா நமக்கு வந்து அந்த சிசர் டோர் தான் வந்து 2 சைடுமே செம்மையாக இருக்குது. அதேமாதிரி நமக்கு எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் வந்து கொடுக்குறாங்க. 20 இன்ச்சில் அலாய் வீல் வந்து கொடுக்குறாங்க. ஏரோ ஷேப்பில் எல்இடி டெயில் லைட் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. லைட் பாராவும் நமக்கு வந்து வருது. இன்டீரியர் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை ஸ்க்ரீன் செட்டப் வந்து கொடுக்குறாங்க.
7 இன்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா கார் பற்றின ஸ்டாட்ஸ் பார்க்கறதுக்கான ஸ்க்ரீன் இருக்குது. 10.25 இன்ச்சில் வந்து டிரைவர் டிஸ்பிளே வருது. 7 இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து வருது. அடிஷ்னல் ஸ்க்ரீனும் வந்து கொடுத்துருக்காங்க ஏசி கண்ட்ரோலுக்காக. அதேமாதிரி நமக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் சீட் வந்து கொடுக்குறாங்க. மல்டி ஸ்போக் ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல் வந்து கொடுக்குறாங்க. 8 ஸ்பீக்கர் பாஸ் சவுண்ட் சிஸ்டம் கொடுக்குறாங்க. எலக்ட்ரிக்கலாக வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ரூஃப் இருக்குது. 6 விதமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீட்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதேமாதிரி எலக்ட்ரிக்கலாக நம்ம வந்து பண்ண முடியும். மெமரி ஃபங்க்ஷனோட நமக்கு வந்து கொடுக்குறாங்க. சேஃப்டிக்காக பார்த்தோன்னா 6 ஏர்பேக், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. அடாஸ் டெக்னாலஜியும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காரில் வந்து பேட்டரி பேக் அப்படின்னு பார்த்தோன்னா 77 கிலோவாட் பேட்டரி பேக் வந்து கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் மோட்டார் வந்து 2 ஆக்சல்லையும் வந்து ஒரு மோட்டார் வர மாதிரி 2 மோட்டார் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பவர் பார்த்தீங்கன்னா 510 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 725 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு முறை ஃபுல் சார்ஜ் பண்ணோன்னா 443 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆல் வீல் டிரைவ் செட்டப் வந்து இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காரோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 50 லட்சம் ரூபாயில் இந்த கார் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து வரதா இருக்குது. அடுத்து வந்து ஃபைனல் அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா ஹுண்டாய் வந்து வென்யூ என்லைன் மற்றும் கிராண்ட் ஐட்டன் நியோஸ் இந்த 2 கார் மாடல்களுக்கும் பார்த்தீங்கன்னா விலையை வந்து உயர்த்திருக்காங்க. குறைந்தபட்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 6000 வந்து ஸ்டார்ட் பண்ணி 15,200 வரைக்கும் பார்த்தீங்கன்னா விலை உயர்வு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராண்ட் ஐட்டன் நியாஸ் மாடல் இதை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா பெட்ரோல் வேரியண்ட்டுக்குமே 6000 வந்து விலையை வந்து உயர்த்திருக்காங்க. சிஎன்ஜி வேரியண்ட் எடுக்கிறோம். அதுலேயும் மேக்னா வேரியண்ட் எடுத்தோம் அப்படின்னா 15,200 ரூபாய் வரைக்கும் ப்ரைஸை வந்து உயர்த்திருக்காங்க. அதே சிஎன்ஜியில் ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட் எடுத்தோம் அப்படின்னா 6,700 ரூபா ப்ரைஸை வந்து உயர்த்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ஓ அப்படின்னு சொல்லிட்டு புது வேரியண்ட் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அந்த புது வேரியண்ட்டுக்கு வந்து ப்ரைஸ் வந்து உயரல, சேம் ப்ரைஸ் வந்து கண்டினியூ ஆகுது. இப்போ இந்த விலை உயர்த்தப்பட்ட பிறகு புதிய ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தோன்னா 5.98 லட்சத்தில் ஆரம்பித்து 8.62 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த கார் வந்து விலையில் விற்பனையில் வந்து இருக்குது. அடுத்து வந்து நம்ம வந்து வென்யூவில் என்லைன் வேரியண்ட்டு இந்த வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து 7,000 ரூபா பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வேரியண்ட்டுக்குமே நமக்கு வந்து உயர்த்திருக்காங்க. அதில் வந்து டுவல் டோன் பெயிண்ட் ஸ்கீம் வேரியண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா விலையை வந்து உயர்த்திருக்காங்க. இப்போ இதில் வந்து மேனுவல் பவர் ட்ரெயின் வர வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 12.15 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகி 13.2 லட்சம் ரூபாய் வரைக்கும் விலையில் வந்து விற்பனையில் வந்துருக்கு. டுவல் கிளச் டிரான்ஸ்மிஷன் எடுத்துக்கிட்டோன்னா 13 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகி 13.97 லட்சம் வரைக்கும் விலையில் விற்பனையில் வந்து இருக்குது. நெக்ஸான் பொறுத்த வரைக்கும் வந்து டாடா நிறுவனத்துக்கு மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி அடைஞ்ச ஒரு கார் அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸான் வந்து வெற்றி அடைஞ்ச பிறகு தான் நெக்ஸானை தொடர்ந்து ஆல்ட்ராஸ், பஞ்சு இந்த மாதிரி எல்லா கார்களுக்குமே நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடைக்க ஆரம்பிச்சுது. 2017 தான் நெக்ஸானை முதன்முறையாக இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க. சப் 4 மீட்டர் அந்த ஒரு செக்மெண்ட்டுக்குள்ளே வரக்கூடிய ஒரு காம்பாக்டான எஸ்யூவி. இப்போ இந்த நெக்ஸானில் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த பவர் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷனில் வந்து கிடைக்கும். பெட்ரோல்லையும் விற்பனையில் வந்து இருக்குது, டீசல்லையும் விற்பனையில் வந்து இருக்குது, சிஎன்ஜி நமக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஈவியும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து விற்பனையில் வந்து வச்சுருக்காங்க. இப்போ இது வரைக்கும் வந்து நெக்ஸானில் மேஜர் அப்டேட் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா 2 முறை பார்த்தீங்கன்னா மேஜர் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. 2020 மேஜர் அப்டேட் வந்து கொடுத்தாங்க. 2023 டிசைன் வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணி இன்னொரு அப்டேட் வந்து கொடுத்தாங்க. இப்போ வந்து இந்த காரை 2018 வந்து கிராஷ் டெஸ்ட்டுக்கு வந்து உட்படுத்தினாங்க. அப்போவே 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்குச்சு. டாடா கார்களுடைய தரம் வந்து இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக வந்து கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் எல்லா கார்களுமே வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்குது. அந்த வகையில் வந்து நெக்ஸான் 2018 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்குச்சு. பட் அது வந்து பெரியவர்களுக்கான ரேட்டிங் தான். அடுத்து குழந்தைகளுக்கான சேஃப்டி ரேட்டிங்னு பார்க்குறப்ப 3 ஸ்டார் வந்து வாங்குச்சு. இதையுமே பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ரூவ் வந்து பண்ணாங்க. 2024 வந்து 2 பேருக்குமே நமக்கு வந்து பெரியவர்களுக்கும் சரி சிறுவர்களுக்கான பாதுகாப்புலையுமே 2லையுமே பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்குச்சு. அந்தளவுக்கு வந்து சேசஸ், பில்டு குவாலிட்டி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நெக்ஸானில் வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணாங்க. இப்போ வந்து வரப்போகிற நெக்ஸான் பொறுத்த வரைக்கும் அது வந்து BS7 அந்த நாம்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இன்ஜினை வந்து திரும்ப ரீஒர்க் வந்து பண்ண போகிறாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து BS6 தான் வந்து நடைமுறையில் வந்து இருக்குது. இந்த வரப்போகிற நெக்ஸான் கார் வந்து 2026 அப்படி இல்லைனா 27 வந்து விற்பனைக்கு வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ BS7 நாம்ஸ் அப்படிங்கிறப்ப இப்போ வெளியில் வர பொல்யூஷன் எமிஷனை விட இன்னும் வந்து நமக்கு வந்து கம்மியாகும். அதேமாதிரி காருடைய பவர் ஃபிகர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். டிசைன் வைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக மாறும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நார்மலாக முதல் தலைமுறை காரை விட அடுத்தடுத்து வந்த அப்டேட்லேயே வந்து ஷார்ப்பாக வந்து மாற்றினாங்க. அதுவும் ரீசெண்டாக வந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ஈவி காரில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்லா ஷார்ப்பான லைன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லைட்டிங் வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து ஒரு பெரிய லைட் பார் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் நமக்கு வந்து வருது. அதில் மேஜர் அப்டேட் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி அடாஸ் டெக்னாலஜியை இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணி அடாஸில் இப்போதைக்கு வந்து ஒரு லெவல் 1 லெவல் 2 இருக்குது. இதை விட தாண்டி ஒரு அட்வான்ஸாக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேஷ்போர்டு வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. டோர் ட்ரிம்ஸ் எல்லாம் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். அதேமாதிரி அப்போல்ஸ்ட்ரி இன்னும் கொஞ்சம் சஃபிஸ்டிகேட்டடாக நமக்கு மாறும்னு சொல்லியிருக்காங்க. ஆம்பியன் லைட்டிங் ஆப்ஷனையும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய அந்த பவர் ட்ரெயின் ஆப்ஷன் எல்லாமே வந்து கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ BS7க்கு மாறினாலுமே கூட டீசல் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடிய ஆப்ஷனில் வந்து இல்லை. பெட்ரோல், டீசல், சிஎன்ஜி, இவி எல்லாமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டாடா மோட்டார்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க.